இந்த மாதிரி லவ்வபிளான அப்பாக்களை பத்தி பார்த்துட்டோம். கண்டிப்பான அப்பாக்களை பத்தி பார்ப்போம். இப்ப பசங்க வந்து எந்த ஒரு பொறுப்பே இல்லாம இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பான அப்பாக்கள் நம்ம ரெண்டு படங்கள்ல சொல்லலாம். ஒன்னு வந்து 7G ரெயின்போ காலனி, இன்னொன்னு வந்து யாழி நீ மோகினி. 7G ரெயின்போ காலனில பாத்தீங்கன்னா பையன் தூங்கின்னு இருக்கும்போது லுங்கி அவுத்து விட்டுருவாப்ல, ஏண்டா வெயில் அடிக்குது உனக்கு இன்னும் தூக்கம் கேக்குதா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரகுவரன் ஓப்பனா கேப்பாப்ல, ஏண்டா நீ போட்டு இருக்க உன்னோட அண்டர்வேர் உன்னோட காசாடா அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துவாப்ல. பசங்களும் சும்மா இல்ல, பசங்களும் தண்ணி அடிச்சு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு, இன்ஃபேக்ட் அந்த கதிர்ன்ற கேரக்டர்லாம் 1ஆம் நம்பர் அவர் ஊர் வம்பெல்லாம் வளர்த்து இருப்பாரு. சோ இப்படி இருக்க பசங்க ஒரு கட்டத்துல பொறுப்பு ஆன பின்னாடி அந்த அப்பா கேரக்டர்ல அவ்வளவு பெரிய டிரான்சிஷன்ஸ் இருக்கும். குறிப்பா 7Gல வர்ற அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா பையனுக்கு தெரியாம அவன் பையன் வந்து உருப்பிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாரு. அதே மாதிரி இங்க யாழினி மோகினியில ஒரு சீன் வந்து சூப்பரா இருக்கும். பையன் வந்து 3வது ரவுண்ட் வரைக்கும் வந்துருவாப்ல, 4வது ரவுண்டு கிளியரா இல்லையான்னு பையன் சொல்றதுக்காக வரும்போது அப்பா கேரக்டருக்கு ஒரு கோவம் இருக்கும். பட் அந்த இடத்துல என்ன சொல்லுவாப்லன்னா, பரவாயில்ல விடு பாத்துக்கலாம், நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, நம்ம பாத்துக்கலாம், வேற இன்டர்வியூ ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுவாப்ல. இந்த மாதிரி பசங்க ஒன்ஸ் பொறுப்பு ஆகிட்டாங்க, அவங்க பழைய மாதிரி இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பா கேரக்டர்ல அவ்வளவு பெரிய டிரான்சிஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி யாழினி மோகினில சூப்பரா ஒரு விஷயம் வரும். பையன் வந்து ரிட்டையர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லும் போது சம கோவப்படுவாப்ல, விட்டு அடி அடி நடிப்பாப்ல. ஆனா அதே பையன் அவருக்கு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்ததும் அதை போட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமா போவாப்ல. இன்ஃபேக்ட் பையன் வந்து பஸ்ல தொங்கின்னு இருப்பான், அதை பார்த்துட்டு அவரோட சொந்த ஸ்கூட்டரை வித்துட்டு பையனுக்கு வந்து வண்டி வாங்கி தருவாப்ல. இந்த மாதிரி கண்டிப்பான அப்பாக்கள் பசங்க பொறுப்பு ஆன பின்னாடி அவங்க அந்த ஒரு பாசத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி அப்பாக்களும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப சமீபத்தில் வந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் ஃபாதர் விச் இஸ் தனபால் ஃப்ரம் டிராகன். ஸோ இந்த படத்துல அந்த தனபால் கேரக்டர் அப்படிங்கிறது பயங்கர இன்னசென்ட்டா இருப்பாரு. அதாவது அந்த ராகவன்ன்ற கேரக்டர் இஷ்டத்துக்கு போய் சொல்லுவான். தனபாலுங்கிறவரு கண்மூடித்தனமா ஒரு பையனை வந்து நம்புவாரு. நமக்கே தோணும், ஏன் அவன் பையன் இவ்வளோ போய் சொல்றான், இப்படி நம்புறியே அப்படின்ற மாதிரி. பட் அது எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பரா வைப்பாங்க. அந்த பையன் எல்லாத்தையும் இழந்து தான் பண்ண தவறுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வரும்போது ஆளா போய் அந்த தனபால் அந்த அப்பா கேரக்டர் தான் வந்து ரிசீவ் பண்ணிட்டு வருவாரு. அதே மாதிரி அந்த பையன் கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னன்னா எல்லாம் போச்சுன்னு வருத்தப்படாத, அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அங்க ரியலைஸ் ஆகி உடஞ்சு அழுவான். ரொம்ப அழகான ஒரு அப்பா கேரக்டர். எனக்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து அது சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணில் அப்படியே கலங்குது தண்ணி அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு லவபிள் ஃபாதர் தான் தனபால்.